பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதனால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நினைக்கிறீங்க எங்க சந்தோஷமா இருக்குது? சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். நிறைய வருத்தங்கள் இருக்குது ஐயா, ரொம்ப கஷ்டம் இருக்குது. யாரெல்லாம் நான் நம்புறேனோ அவங்களாம் எனக்கு எதிரியா நிற்கிறாங்க. வேற யாரா எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்திலேயே நம்மளுக்கு எதிரியா இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒருவேளை நீங்க வருத்தத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டு அழகா சொல்லியிருக்கிறார். நீங்க வருத்தப்பட்டு கஷ்டப்படுறீங்களா? யார்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஒரு பைக் ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பைக் மெக்கானிக் கடைக்கு போனாதான் அது சரி பண்ண முடியும். வேற கடைக்கு போனா சரி வராது. ஏன்னா அதை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க, அதை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ மனிதர்களாகிய நம்ம உண்டாக்குனது கர்த்தர் தான். அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறதுனால அவரால் தான் நம்முடைய கஷ்டங்களை வருத்தங்களை சரி செய்ய முடியும். அதனாலதான் பைபிள் சொல்றது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு இயேசு கூப்பிடுறாரு. ஆகவே நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில கூட ஏதோ வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசுகிட்ட போங்க. இருந்த இடத்துல கண்ணை மூடுங்க, முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லுங்க, இந்த வேதனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமாவே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாரு, துக்கங்களை சந்தோஷமா மாத்துவாரு. இன்னைக்கு அதை செஞ்சு பாருங்க. ஆண்டு சமூகத்துல அழுது ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. God bless you. Amen.